கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசேர் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசேர் 3:22 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். திருப்பாதம் நாம்பே வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா கலை தூரை தேற்றிடமே, இளைப்பாறுதல் தரும் தேவா கலை தூரை தேற்றிடுமே, சிலுவை நில எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன், சிலுவை நில எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன், திருப்பாதம் நாம் விடுவேன், இளைப்பார் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்ற கனிவோ என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்ற கனிவோ என்னை நோக்கிடுமே, மனமாற வாந்த நீரல மன வேண்டுதல் கெட்டிட, மன மாற மாத நீரல மன வேண்டுதல் கெட்டிட, எனதோல போற்றி ஜெபித்தே இயேசுவே உமை ஆண்டிடுவேன், எனதோல போற்றி ஜெபித்தே இயேசுவே உமை ஆண்டிடுவேன், என்னை கைவிடாதிரும் நாதா என நீந்த நேரிடேனாம், என்னை கைவிடாதிரும் நாதா என நீந்த நேரிடேனாம், உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஏந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஏந்திடுமே, உமை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்க மடையேன், உமை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்க மடையேன், தமது முக பிரகாச தினமும் என்னில் வீசிடுதே, தமது முக பிரகாச தினமும் என்னில் வீசிடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். கொலைசீர் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். வேலைக்காரரே, மனைவி, கணவன், பிள்ளைகள், பிதாக்கள் முடிச்சு வேலைக்காரர், அப்படியே அந்த கிரேட் அப்படியே குறைச்சு வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு ஊழியம் செய்யறதுன்னா எஜமான் வர்றதுக்கு முன்னாடி நியூஸ் வந்துடும், ஃபுல் ஸ்விங்ல வேலை பார்ப்பார், எஜமான் போன படம் தூங்கிடும், ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுபவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்க. சரி, ஊழியக்காரர் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்துல ஒரு மிக மிக ஒரு அருமையான ஊழியக்காரன ஆவியானவர் எனக்கு காட்டினார். அருமையான ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க என்னெல்லாம் கண்டிஷன் பார்த்திருக்கீங்களோ அத்தனையும் அவர் ஃபிட் ஆகிறார். ஃபிட் ஆகி அவர் தன் வாழ்க்கைய ஒரு வேலைக்காரனாக ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அவரை உயர்த்துறார். அவரு பேர்ல புஸ்தகம் இருக்கு, அவர்தான் யோசுவா. வாசிப்போம். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது அதிகாரம்
சரி, 33வது அதிகாரம் 11வது வசனம். 33:11. ஆசரிப்பு கூடாரம். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வர்றாரு. மோசேயும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறாரு. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போக என்று சொன்னீர். சரி, 11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாக பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். அவன் யாரு? மோசே. பாளையத்துக்கு வீட்டுக்கு போயிட்டார். சரியா? அவர் எங்க போயிட்டார்? வீட்டுக்கு போயிட்டார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவருடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தால், ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். ஒருத்தருடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லணும். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் ஜீவா. உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்ன சாட்சி. அதனால நீங்க வேணா கேட்டுக்கோங்க, நீங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேளுங்க. அவர் மதுரையில ரட்சிக்கப்பட்டவர். ஒரு கத்தோலிக்க சகோதரர் இருந்தாரு. ரட்சிக்கப்பட்டு மதுரையில ஒரு பாஸ்டருடைய கீழ் வாழ்ந்தார். அவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு ஆலயத்தை நல்லா கிளீன் பண்ணி என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் பண்ணி அந்த ஆலயத்தை விட்டு பிரியாம இருந்தார். பிரியாம இருந்தனால இன்னைக்கு அவர் ஆண்டவர் விருதுகளை உயர்த்தி ஒரு நம்பர் 1 சபையை அவர் கொடுத்தார். சரி, நீங்க கேட்கலாம், யோசுவா நீ பிரியாம இருந்தேனப்பா, உன்னைய ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லாரும் போயிட்டாங்க, பிரியாது இருந்தாலும் என்ன ஒரு வேலை? டோர் கீப்பர். டோர் கீப்பர் நான் என்ன சொல்லுங்க பார்ப்போம். வாசல்ல நின்று காத்துட்டு இருக்கு. ஆகாமிய கூடாரத்தில் வாழ்வதை போல உங்களுடைய ஆலயத்தினுடைய வாசலில் நான் இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு சொல்லி கோராகு புத்திரர் சொன்னாங்க. அதே மாதிரி நிற்கிறார். நீங்க இங்கே இருந்தேயா, உன்னை ஆண்டவர் எப்படி உன்னை உயர்த்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா? யாத்ராகமம் 17வது அதிகாரம் 13வது வசனத்துல யோசுவா சொல்றாரு, ஐயா நான் ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தேன்ல, வாசல்ல இருந்தேன்ல, இன்னும் யாருக்குமே தெரியாது. நான் ஒரு வேலைக்காரனா இருந்து என்னைய திடீர்னு ஆண்டவர் எங்க கொண்டு வந்துட்டார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு யுத்த வீரனாக கொண்டு வந்துட்டார். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, அப்பா அருமையாக வாசல்ல இருந்துட்ட, இனி வா, உன்னை நான் உயர்த்த போகிறேன். இந்த வேலைக்காரனை உயர்த்துறாரு. எப்படின்னா யுத்த புருஷனா உயர்த்துகிறார். நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கரோட யுத்தம் பண்ணு, என்னை வாரியராக உயர்த்திட்டார். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு மிலிட்டரியில சேர்றதா எவ்வளவு கஷ்டம் எங்கிட்ட கேட்க நான் சொல்லுவேன். என்னுடைய வீட்டுல ஒரு மருமகன் இருக்கார், என் தங்கச்சி மருமகன். அவருக்கு இந்த ஏர்போர்ட்ஸ்ல எப்படியாவது அந்த பைலட் ஆகணும்னு ஆசை. எக்ஸாம் எழுதி கடைசியில் அவரால் பாஸ் ஆக முடியும். அவருக்கு அடுத்து வேற ஒரு கிரேடு போயிட்டாரு. ஆனா இருந்தாலும் அவர் எதிர்பார்த்தது கிடைக்கல. இங்க யோசுவாக்கு ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான். அது என்னன்னா, நான் ஆலயத்தை விட்டு பிரியாம இருந்தேன், இப்ப எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. அமலேக்கர் யுத்தம் பண்ணும்போது, நாளை நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடிப்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்தார். அந்த மோசே சொன்னபடி செய்ததுனால ஆண்டவர் அடுத்த ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது அதிகாரம் 14வது வசனத்துல, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி. கர்த்தர் யோசுவா அப்படி பேர சொல்றார். இவனால மோசேன்னு சொன்னவர் யோசுவா. அவருக்கெல்லாம் இவன் ஒரு வேலைக்காரன் நினைக்க மாட்டார். முடிவு பண்ணிட்டார், நீ என் ஆலயத்தினுடைய வாசலை விட்டு பிரியாம இருந்தில்ல, அது மட்டும் போதும், நான் மீதியை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நீங்க அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்களா? நீங்க போய் ஆலயத்துல போய் உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறீங்களா? சரி பாருங்க, ஆலயத்தின் வாசலை விட்டு பிரியாம இருந்தாரு, அவர் யுத்தத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்ப புஸ்தகத்துல எழுத சொல்றாருங்க. அதான் ஆண்டவர் ஒரு புஸ்தகம் எழுதினார்னா அது பெர்மனண்டா இருக்கும், மாறாது. அதான் 17வது அதிகாரம் பின்பு 17-14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி,
இதை நினைவு கூறும் பொருட்டு. எதை நினைவு கூறும் பொருட்டு? வாசல் இருந்தவன நான் யுத்த பிரச்சனை அதை எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. யோசுவாவுடைய செவி கொடுக்கும்படி வாசி. ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை நான் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியாது. 6 லட்சம் புருஷர் நடுவில் ஒரு 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 சின்ன குண்டூசி மாதிரி நான் கிடந்தேன். ஆனா என்னை கொண்டு வந்து உயர்த்திட்டாரு. இதாங்க ஆண்டவர் ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரன் அர்த்தம். சரி, அடுத்து ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். யாருக்குமே தெரியாம இருந்த மனிதனை எடுத்துக்கொள்ளாமா? என்னாகாம எடுத்துக்கொள்ளுங்கள். 13வது அதிகாரம் 16வது வசனத்துல இப்ப கானான் தேசத்துக்குள்ள போய் வேவு பார்க்க வேண்டியிருக்குது. இதுல லாஸ்ட் ஒரு பேரை பார்க்கிறோம். 13வது அதிகாரம் 16வது வசனத்துல தேசத்தை சுத்தி பார்க்கும்படி மோசையை அனுப்பின மனிதன் நான்குகளை இவர்களே, நூனியின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேர். யோசுவா, இந்த ஜோசுவாங்கிற பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈக்குவல் நேம். இதுவரை நீ அடிமையா இருந்த, வேலைக்காரனா இருந்த, உன்னை நான் உயர்த்துறேன். எப்படி உயர்த்துகிறேன்? ஒரு யுத்த புருஷனாக. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் நான் செய்யறேன், ஒரு யுத்தத்தை நடத்துகிறேன். என்ன யுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய யுத்தம். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் வீழ்ந்து போக கூடாதுங்கிறதுக்காண்டி பிதாவுடைய வலது வருஷத்திலிருந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர் தான் ஜோஷுவா. புதிய ஏற்பாட்டில் அவர் பேர் இயேசு. அந்த இயேசு இன்னைக்கு நமக்கு ஜெபிக்கலைன்னா நீங்க என்னைய பார்த்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னுடைய கேரக்டர் பைபிள் வாசிக்கிற ஆளே கிடையாது. இன்னைக்கு வியாழக்கிழமைன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. மரியாதைக்கு தெரியும், ஏன்னா எனக்கு அவருடைய பிரேயர். அதனால அவர் என்னன்னாலும் வியாழக்கிழமை நேரம் அச்சிக்கிற ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த 7 மணி வழியை ஆரம்பிச்சிருவேன். ஆனா இன்னைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் செய்தியை நான் ரெடி பண்ணி வச்சாச்சு, ஒரு புதிய செய்தி. இதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது வருஷத்திலிருந்து எனக்காக ஜெபிச்சு கொண்டே இருக்கிறதுனால நீங்க என்னை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஜீவனோட பாக்குறீங்க, ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் நிர்மூலமாகாதபடி இருப்பது ஒரு சுத்த கிருபை நீங்க பாக்குறீங்க. காரணம், அவர் நமக்காக ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். சரி, அடுத்து யோசுவா, ஒன்றை மோசே தானே எல்லாருக்கும் ஹீரோ. மோசைக்கு அப்புறம் உன்னை எல்லாம் யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க அப்படின்னு யாராவது வந்து மோசைட்ட வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் சொல்றாரு, எப்பா அப்படிதான் நீ சொல்ற, ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்காருப்பா. மோசே கூட இருந்தேன். அதுங்க இந்த பைபிள்ல மோசே தாங்க அநேகருக்கு ஹீரோ. நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவங்க எல்லாம் நாங்கள் மோசையுடைய சீடர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர பெருமை. அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா வகையிலையும் மோசையை அடிக்க ஒரு ஆள் கிடையாது. ஆனா மோசே போனதுக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசுவா 1வது அதிகாரம் 6வது வசனம், பலம் கொண்டு திடமனதா இரு. பலம் கொண்டு திடமனதா இரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு இல்லையோ அதுதான் தெரியும். நான் திரும்ப சொல்றேன், நமக்கு சில காரியங்கள் இல்லாம இருக்கும், அது நமக்கு அது ரொம்ப பெருசா தெரியும். இவருக்கு என்ன இல்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது. எப்பவுமே அந்த ஒரு என்னுடைய பிள்ளை இன்னாருடைய பிள்ளை அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொன்னேன், 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல எல்கானாக்கு 4 தலைமுறைகள் அங்க எழுதி வச்சிருக்கிறாரு. 4 தலைமுறைகள் உள்ளவங்க எல்கானா. அங்கிருந்து வந்ததுதான் சாமுவேல் வந்தாரு. ஆனா இவர் அப்படி கிடையாது, ஒரு வேலைக்காரர். ஒரே ஒரு குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நகரவே மாட்டார், ஆசரிப்பு கூடாத நகர மாட்டாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமானது. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பங்கு போடுறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. இதை நான் சொல்றேன் உங்களுக்கு. என்னுடைய தகப்பன அவங்க அப்பாவுக்கு சொத்துக்கள் இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு ஒரு அண்ணன், 2 அண்ணன், ஒரு தம்பி. இதான் பசங்க. பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்தாச்சு, அவங்களுக்கு தேவையில்லை. இந்த 3 பேருக்கும் பங்கு வைக்கணும். எங்க அப்பா பங்கு வச்சு கொடுத்தார். இந்த இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ. மூத்த அண்ணன் அவரு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, இவன்
சரியா பங்கு வைக்கல, எனக்கு கம்மியா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போய் சொல்லியிருக்கான். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, டேய் நீ சரியா பங்கு வைக்கிறாங்களே உங்க அண்ணன் ரொம்ப வருத்தப்படுறான்னு சொல்லி. எங்க அப்பா உடனே, எங்க அப்பா வந்து எந்த சொத்தையும் அவர் எடுக்கல, எனக்கு உண்மை தேவையில்லை, எனக்கு எல்லாமே இருக்கு, இந்த பரம்பரை சொத்தை நீங்களே டிவைட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. ஆனா கடைசியில எங்க பெரியப்பா எங்க அப்பாவுக்கு அகேன்ஸ்டா பேசுறதுனால எங்க அப்பா அவர் சம்பாதிச்ச ஒரு முக்கியமான ஒரு வீடு இருந்துச்சு, அதை நீ வச்சுக்கொண்டு எழுதி கொடுத்தாரு. எங்க அப்பாவை ஆண்டவர் அதுக்கப்புறம் எவ்வளோ உயர்த்தினார். பங்கு போறது ரொம்ப கஷ்டம், நம்ம அதில் மாட்டிக்கிட்டோம்னா சிக்கல் இருப்போம். ஆனா நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 7வது வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த என் தாசன் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் கவனமாயிருக்க மிகவும் பலம் கொண்டு திறமனார். இப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாவே நான் உனக்கு கூட இருப்பேன். வாசர் தான் இருந்தாரு, வேலைக்காரன் தான் மோசேக்கு போயிட்டாரு, இனி நான் உனக்கு இன்சார்ஜ், உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசையோடு இருந்தது போல இந்த ஒரு வார்த்தை யோசுவாக்கு வந்தோட அப்பா துள்ளு துள்ளுன்னு சொல்லியிருப்பார். துள்ளுனராக பைபிள் இல்ல, எப்பவுமே அப்படித்தாங்க. எங்க அப்பா எங்களை விட்டு கடத்த சென்று விட்டார் துண்ணூறு. ஆண்டவர் எங்களை கடந்து போக விடவே இல்லை, மட்டும் உதவினார், எங்களோட கூட இருக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்களை உயர்த்தி மகிழ்கிறார். தகப்பன் பரவத்துக்கு போயிட்டார், பரம தகப்பன் எங்களோட கூட இருக்கு. அதான் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. மோசைக்கு எப்படி இருக்கும்? போதாண்டவர், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், இந்த மட்டும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களே, இதை வச்சு நான் என் வாழ்க்கையை அழகா நடத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அனுப்புகிறார்கள். என்னாகமம் 13வது அதிகாரத்துல என்னாகமம் 13வது அதிகாரத்துல இப்படி சொன்ன ஆண்டவர் அனுப்புகிறார் வேவு பார்க்கறதுக்காக. ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட் கொடுக்கும்போது எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், அதை நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்வோம். இது காலேப் யோசுவாவுடைய ரிப்போர்ட் செய்து. ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா முடியவே முடியாது. அதாவது சரியான ரிப்போர்ட்டை சொன்னானா மக்கள் கல்லடிக்க தூக்குறாங்க. என்னடா நீ பேசுறேன்னு, நாங்க தான் மெஜாரிட்டி, நாங்க சொல்ற ரிப்போர்ட் தான் கரெக்ட் சொல்லி. ஆனா ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு சொல்லுகிறாங்க. அவர்கள் நம்மை பார்க்கலும் பலத்தவான்கள். யோசுவா பாருங்க 14:6 இதான் ரிப்போர்ட். இப்பவுமே இருதயத்து நிறைவு வாய் பேசும். இருதயத்தில் என்ன நடக்குதுங்கிறது வாய் சொல்லிடும். என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கிறத விட இன்னிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். அதான் பாத்தீங்கன்னா 6வது வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவா, வேலைக்காரர் வந்து உயர்த்தப்பட்டவர், இப்ப எங்க அனுப்பியிருக்காங்க? வேவு பார்க்க அனுப்பியிருக்காங்க. எப்பனின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர்கள் சமத்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம், மகா நல்ல தேசம். சரி, இன்னைக்கு இந்த தேசத்தை பத்தி நான் சொல்றேன். எந்த தேசம்? இந்தியா தேசம். நீங்க என்னைக்காவது நல்ல வேளை நாங்க இந்தியாவில் இருக்கோம் நீங்க நினைச்சிருக்கீங்களா? நோ. இப்ப அமெரிக்கால யார் இருக்காங்கன்னா எங்களுடைய மது அண்ணி அங்க இருக்காங்க, இந்த சகோதரி கூட அங்க இருக்காங்க. அங்க அரசியல் புறப்பலாக என்ன நியூஸ் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நமக்கு நல்லா மழை பெய்து மான்சூன் ஆரம்பிச்சு குளிரா இருக்கு, அங்க பயங்கர குளிரா. அந்த குளிரில் அங்க ஹீட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ரூம் ஹீட்டர். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பைப் உள்ள போகும், பைப்புக்குள்ள தண்ணி இருக்கும், அதை சுத்தி காயில் இருக்கும். நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரீடரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கரண்ட் அது இருக்கும். ஆனா வார்மா இருக்கும். அப்ப போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப குளிர் வந்துருச்சா ஒரு 10 நிமிஷம் மட்டும் போட்டு நினைச்சு ஆஃப் பண்ணிடுவோம். இது அவங்க பிரச்சனை, நமக்கு ஏதாவது இருக்கா?
சம்மர் வந்துருச்சுன்னா ஏசி போடணும். நம்மளும் ஏசி போடுறோம், இல்லை நான் சொல்லலை. அப்ப நம்ம தேசத்துல இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் உலகத்துல யார்ட்டையும் கிடையாது. சாப்பாடு, கிளைமேட் எல்லாமே. அதனாலதான் அங்க பாலும் தேடும் கொடுக்கிற தேசத்தை நல்ல தேசங்கிறாங்க. நீங்க எப்பவுமே இருக்கு இது நல்ல தேசம்னு உணரணும். சரி, மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தார். இதுதாங்க கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கார். நான் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார் அப்படிங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை நீங்க பார்க்கலாம். அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். இப்ப நம்முடைய இறுதியை என்ன சொல்லணும்னா, கர்த்தர் நல்லவர். என்னை அவர் பார்க்கும்போது அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். இது என்ன செய்யும்? உங்களை கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அவருக்கு நீங்க பிரியமா இருக்குன்னா கலகம் பண்ணக்கூடாது. அதுக்கு கலகம் பண்றதுனா என்ன? அவருக்கு விரோதமாக பேசுறது. இதுதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. இதுதான் ரிப்போர்ட். 24வது வசனத்துல ஆண்டோட சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. பிரியமா இருந்தாலும் அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. 2 தாசனாகிய காலை வேறு அவையுடையனா இருக்கிறவனாலே உத்தமமா என்னை பின்பற்றினால அவனை கொண்டு போய் நான் சேர்ப்பேன். இது அவருடைய வேலை. ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு சம்பவங்கள் ஒவ்வொரு காரியமும் நம்மளை பலவீனப்படுத்தக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சூழ்நிலைகள் மோசமாக மாறும், இல்ல நான் சொல்ல மாட்டேன். சூழ்நிலைகள் மோசமாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் நம்ம மேலே ஜீவன் உள்ளவராக இருந்து நம்மள பார்க்கணும். இப்ப மோசையை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஏன் மோசையை பார்க்க போறோம்னா, மோசையும் யோசுவாவும் ஒன்னா இருந்தாங்க. மோசைய யோசுவா பார்த்து கொண்டே இருக்கார். எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 24வது அதிகாரத்துல நீங்க நோட் சொல்லுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் நான் பார்த்துருக்கேன். முதல் தடவையாக அவர் எங்க போறாருன்னா மலைக்கு போகிறார். 24வது அதிகாரம் 15. மோசே மலையின் மேல் 13 அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாக யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவபுரத்தில் ஏறி ஒரு டிஸ்டன்ஸ் வரதான் யோசுவா அலவுட். நின்னுக்கோ, நான் தனியா போறேன். போயிட்டார். போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மோசே போறத பார்த்துக்கிட்டே இருக்க, இவர் கீழே இருக்கார். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் மூடி இருந்தது. 7ஆம் நாள் அவர் மேயத்திலிருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 6 நாள் அங்கதான் இருக்க. நம்ம இங்க இருந்து போன்ல கூப்பிடுறோம், ஹலோ, நோ ஆன்சர், ஹலோ, நோ ஆன்சர் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஆள் இல்லை அங்க. ஆனா 6 நாள் மோசே சீனாய் மலையிலே இருக்கிறார். 7ஆவது நாள் தான் ஆண்டவர் பேசுகிறார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமை இஸ்ரேல் எல்லாருக்கும் பச்சிக்கிற அக்கனையை போடுது. இரவும் பகலும் 40 நாள் அங்க இருக்கிறார். 40 நாள் அங்க இருந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 25வது அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, எனக்காக ஒரு வாச சரத்தை நீ கேட்டோம். அது எப்படி இருக்கும், எந்த மரத்துல செய்யணும், கீர்த்தி மரத்துல செய்யணும். 26வது வசனம் பாருங்க, என்னெல்லாம் டெக்கரேஷன் இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அது எல்லாத்தையும் ஒவ்வொரு பண்ணி 28வது அதிகாரத்துல ஆரோனுக்கு என்ன ட்ரெஸ் இருக்கணும், அது எப்படி இருக்கணும், எல்லா பிளானையும் சொல்றாரு. அவனுடைய நெஞ்சில மார்பாகத்தை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் எல்லா பிளானிங் எல்லாம் பண்ணி 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 அடுத்து பாத்தீங்கன்னா 29வது அதிகாரத்துல ஆலயத்துல எப்படி பலி செலுத்தணுங்கிற பிளான் எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. சொல்லி கொடுத்துட்டு 30வது அதிகாரத்துல கிருபாசனம் எப்படி இருக்கணும், எல்லா பிளானும் 40 நாள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவரும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்டுக்கிட்டே இருந்து பாவ நிவர்த்தி பலி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு. 31வது அதிகாரத்தை ஃபுல்லா சொல்லி கொடுக்குறாரு. 31வது அதிகாரத்துல இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாரு. பெசலேயனுங்கிற பேர் சொல்லி, அவன் தான் யூதா கோத்திரத்தில் இருக்கான். அவனுக்கு ஸ்பெஷல் ஞானத்தை கொடுத்திருக்கேன். எப்படி இந்த ரத்தன வேலை, இரும்பு வேலை இதெல்லாம் அவன் தான் செய்வான். அதே சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப 32வது வசனத்துல ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. 32வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது கிளாஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்திலே நீ நடத்தி வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஒரு கன்றுக்குட்டியை செய்யறாங்க, அதை வணங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க.
இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து அந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் ஜெயத்துணி நடந்தது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுறாங்க. எத்தனை பேர் வெட்டப்படுறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 4000 பேர் அவுட். 3000 பேர், 28 ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஃபர்ஸ்ட் டைம் மேல போய் என்ன நடந்ததுன்னா அதான் நடந்துச்சு. அது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். ஒரு ராக்கெட் அனுப்புறாங்க, நினைச்ச மாதிரி அது லேண்ட் ஆகாம பாதிலே புஷ்னு கீழே விழுந்துருச்சு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சோகமா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட விடுவாரா? விட மாட்டார். நெக்ஸ்ட் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 34வது அதிகாரம் 2வது செகண்ட் டைம் மறுபடியும் என்ன செய்யறாரு? மோசைய சீனாய் மலை கூப்பிட்டார். ஆண்டவர் ஒரு பிளான் ஒன்று வச்சிருந்தாருன்னா அதை நடத்தி கட்டுறது என்ன தடை வந்தாலும் அவர் செய்து. 2வது முறையாக அவர் என்ன செய்யறாரு? மோசையை கூப்பிட்டார். இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்கு அடையாளம். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அது மறுபடியும் பிறக்கிறது தான் 34வது செகண்ட் சான்ஸ் அவர் கொடுக்கிறார். கர்த்தர் மோசையை நோக்கி, யாத்ராகமம் 34 வந்து கர்த்தர் மோசையை நோக்கி, இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? யோசுவா பார்த்துட்டு இருக்க. நூனின் குமாரன், வேலைக்காரன், கற்பனை உண்டு பண்ண. 5வது கர்த்தர் ஒரு மேகத்தில் நின்று அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அந்த நாமத்திற்குள்ள என்னெல்லாம் வச்சு சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சுபாவத்தை எல்லாம் அதுக்குள்ள தூக்கி வச்சுக்கிறார். கர்த்தர் அவனுக்கு கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன். இது எல்லாம் நமக்கு இருக்கிறதுனாலதான் பாருங்க, கொஞ்சம் டைம் இல்ல எல்லாம் டச் பண்ணுவோம். இரக்கம், அது என்ன இரக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மாமிசமானவர்கள், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஆண்டவர் தெரியும். நம்மளுடைய சின்ன தவறுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் இரக்கத்தோடு பார்க்கிறார். உங்க பிள்ளை ஒரு தப்பு பண்ணா நீங்க வந்து விளாசியர் பண்ணி விளாசிர அப்பா இருக்காங்களே, நான் சொல்லல. இரக்கத்தோடு வருகிறது தான் கிருபை. இரக்கத்தோடு வருகிற கிருபை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகுதி இல்லாத நம்மள ஆண்டவர் உயர்த்துகிறார். ஏன் உயர்த்துகிறார்? நம்ம அவருடைய பிள்ளை, அவர் நம்முடைய பிதா, அவரால் உயர்த்தி தான் ஆகணும். நீடிய சாந்தம், சாந்தத்துல நீடிய சாந்தம், அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால்தான் நீங்க என்னைய பாக்குறீங்க. அந்த நீடிய சாந்தம் இல்லைன்னா என்னைக்கோ கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டி இருப்பாங்க. மகா தயவு சத்தியம் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவர். தலைவர்கள் எல்லாம் அவருடைய கண்கள் இருக்குது, இப்படியே தன்னை வெளிப்படுத்தி நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் 38வது வசனத்திலிருந்து பார்க்க போயிடும். யாத்ராகமம் 34, 38. நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். முதல் முறையாக ஆண்டவர் மோசையை சீனாய் மலை கொண்டு போனார். பிளான் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அந்த பிளான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திடீர்னு சொல்றாரு, உன் கூட வந்த ஆரோன் இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? பொன் கன்றுக்குட்டியை செய்துட்டு அதை வணங்கிட்டு இருக்காங்க, நீ கீழே போ அப்படின்றார். அனுப்பிட்டார். ஆனாலும் மோசைக்கு ஒரு காரியத்தை செய்யணுங்கிற ஆண்டோட பிளான் இருந்துச்சு. மோசையை நான் ஒன்று செய்யணும். மோசை அது என்னன்னா, இப்ப 2வது போகத்துல பாக்குறோம். 2வது சீனாய் மலையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 29 யாத்ராகமும் 34, 29. மோசை சாட்சி பலகையை 2 தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும்போது தன்னோடு அவர் பேசினதுனாலே ஆண்டவர் உங்களோடு பேசினார்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், லோனாவாலாக்கு நாங்க போனோம். 50 வருஷத்துக்கு பிறகு நாங்க ஜாயின் பண்றோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணோம். 50 ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிச்சு. எல்லாரும் வேற வேற டைரக்ஷன் போயாச்சு. பார்க்கும்போது எத்தனையோ பேருக்கு நடக்க கஷ்டப்பட்டாங்க. ஒருத்தருடைய கால் அப்படி போல மாதிரி வளைஞ்சிருச்சு. உனக்கு சப்போர்ட் இல்லாமல் நடக்க முடியல. இங்க நான் என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் லோனாவாலாக்கு போனது ரொம்ப நல்லதுமா. ஏன்னா என் கூட சேம் வயசுங்க, எனக்கு என்ன வயசு எல்லாம் அவங்க தான். ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி மோசமாக பரிதாபமாக இருந்தது நீங்க பார்க்கலாம். நான் என்னுடைய கெட் டுகெதர் போட்டோவை என்னுடைய கன்சல்டேஷன் ரூம்ல நான் நீங்க மாட்ட போகிறேன். யார் யாருக்காவது டைம் இருந்தா நீங்க அதை வந்து பாருங்க, பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சரி,
தன் முகம் பிரகாசித்ததை அவன் அறியாத. ஆண்டவர் பேசினாரு. முதல் முறையில அது நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, போடா கீழே போய் பாரு, உங்க ஆளுங்க என்ன சேட்டை பண்றாங்கன்னு. மோசே அவர்களை அழைத்தார். அப்பொழுது ஆரோன் சபையோட பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திலே திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடு பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரோடு சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையிலே கர்த்தர் பேசினெல்லாம் சொன்னான். மோசே அவர்களை பேசி முடியப்பட்டு தன் முகத்திலே முக்காடு போட்டிருந்தார். ஏன் முக்காடு போட்டிருந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த முக்காடு ஒரு காரியத்தை விளக்குது. அது என்ன காரியத்தை விளக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரெண்டு கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். அங்க உள்ள விளக்கத்தான் ஆவியானவர் எங்கே எழுதி வச்சிருக்காரு. முக்காடு முதல் முறை போகும்போது பிரகாசிக்கல, 2வது பிரகாசித்தது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களிலே பதிந்திருந்த மரணத்திற்கு ஏதுவான ஊழியத்தை மோசே செய்த முகத்தில் மகிமையின் பிரகாசம் உண்டாதனாலே இஸ்ரவேல் புத்திரர்கள் அவன் முகத்தை பார்க்க கூடாது இருந்தது. ஒளிந்து போகிற மகிமை. பழைய ஏற்பாடு ஒளிந்து போய் அந்த புதிய ஏற்பாடை கொண்டாட்டார். இப்ப மோசே முகத்தை பார்க்க முடியாம முக்காடு போட்டிருந்தார்கள். 13. மேலும் ஒளிந்து போகிற முடிமையை, ஒளிந்து போகிறவர்களின் முடிவை இஸ்ரவேல் பார்க்கிறது. நாங்கள் முக்காடு போட்டுக் கொள்வது இல்லை. சரி, இதை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுகிறார்னா, ஒரே வார்த்தை தான். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மோசே முக்காடு இருக்கணும், ஏன்னா முகம் பிரகாசிக்கிறது. நான் புதிய அந்த முக்காடு ஆண்டவர் சிலது எடுத்துறாரு. சரி, யோசுவா 24வது அதிகாரம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தருக்கு பயந்து. இப்ப யோசுவா சென்ட் ஆஃப் பார்ட்டி அப்படின்றாங்க. இந்த இஸ்ரேல் மக்களை விட்டுட்டு போறார். போறதுக்கு முன்னாடி தன் இருதயத்தை ஊற்றி சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையமா சேவித்து உங்கள் பிதாக்கள் கர்த்தரை விட்டு சேவிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாதனால் பின் யாரை சேவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பிட்டார். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடக்கம் பண்ணிக்கிறார். அடக்கம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை எப்ராயிம் மலை தேசத்திலே காயிலே சேரா என்னும் அவனுடைய சூரத்துக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடு இந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவனுடைய கிரிகள் யாவளையும் அந்த யோசுவாவை ஆண்டவர் உயர்த்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உத்தமமாய் பின்பற்றினார். சரி, இப்ப ஒரு காரியத்தை பார்த்து நம்ம அதை முடிக்க போயிடும். இந்த யோசுவா புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோசுவா 1:1 கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனை யோசுவாவை நோக்கி, ஊழியக்காரன் சர்வன்ட், என்னது சர்வன்ட், செர்வன்ட்னு சொல்லிதான் இதை ஆரம்பிக்கிறது. இந்த செர்வன்டாவே இருப்பாங்களா, செர்வன்ட் மாறுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொமோஷன் வந்துதான் ஆகணுங்க. ப்ரொமோஷன் வராம இருக்க முடியாது. சரியா, வாசிப்போமா? அது முடிய போகுது. இது முடிய போது கடைசி நாட்கள். யோசுவா 24வது அதிகாரம் 29. முதல்ல நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய நூனின் குமார். ஆனா 29வது வருஷம் 24, 29 இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும்
கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்பா நீ யார் ஊழியக்காரன்? நான் மோசேயின் ஊழியக்காரனுங்க, அவர் வேலைக்காரங்க. ஆனா அவர் சொல்றாரு, நோ 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 நோ, நீ ஏன் ஊழியக்காரன்? கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்ப ஒரு வேலைக்காரன் இருக்கான். அந்த வேலைக்காரன் எப்படி இருப்பான்னு சொல்லி வசனத்தை வாசி. கொலோசியர் 3வது அதிகாரம் 22 வேலைக்காரரே யோசுவாவே, அப்படி சொல்ற, யோசுவாவே சரீரத்தின்படி உங்கள் எஜமானா இருக்கிற எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து. சரீர எஜமான யாருங்க? மோசே. கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷனுக்கு பிரியமா ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், தேவனுக்கு பயப்படவில்லை, கபடம் இல்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அப்படி யோசுவா ஊழியம் செய்ததுனால யோசுவா வாழ்க்கை முடியும் போது மோசேயின் ஊழியக்காரன் ஆரம்பிச்ச வாழ்க்கை எப்படி முடிந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன். ஜெபிச்சு முடிப்பாங்க. மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வேலைக்காரர்கள் ஐயா, நாங்கள் உம்முடைய வேலைக்காரராக இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறோம் ஐயா. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.